அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ பார்க்க போகிற தலைப்பு தந்தை. அம்மா என்றால் அன்பு, அப்பா என்றால் அறிவு, ஆசான் என்றால் கல்வி, இவர்களே உலகின் தெய்வம் என்ற இப்பாடலின்படி மேலோகம் பூலோகம் என பூவுலகம் என பல உலகங்களை குறிப்பிட்டாலும் நாம் வாழும் பூலோகத்தில் தந்தை, தாய், ஆசான் இவர்களே நமது தெய்வம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. திருக்குறளில் தந்தை மகன் காற்றும் நன்றி அவையத்து முந்தி இருப்பச் செயல் என்று கூறுகிறார். தந்தையின் கடமை பற்றி கூறிய திருவள்ளுவர், மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை எந்நோற்றான் கொல் எனும் சொல் என்பதில் இப்பிள்ளையை பெற இவன் தந்தை என்ன புண்ணியம் செய்தான் என்று கூறுகிறார். ஆக தந்தையின் கடன் பிள்ளைகளை வழிநடத்தி நற்செயல்களை செய்ய உருவாக்குவது. மேலும் மேலும் இப்படி ஒருவரை ஒருவர் இணைத்து முன்னேற்றம் காண செய்வதுதான் நமது வாழ்க்கை. பல தந்தையர் இன்று நாம் கண்ணார காண்கிறோம். தங்கள் பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்கி உயர்நிலையில் வைத்து பிள்ளையின் உயர்வை பார்த்து பார்த்து மகிழ்வதை. சில தந்தையர் தமது வாழ்வில் முடியாத சில காரியத்தை அவர்களின் ஆசியால் பல பிள்ளைகள் உயர்ந்து நின்று என் உயர்வை இன்று கண்டு மகிழ எனது தந்தை இங்கு இல்லை என்றும் இல்லாமல் போனாரே என வருந்தும் பிள்ளைகள் பலர் நம்முடன் இருக்கின்றனர். தாய் தந்தையர் என்போர் நம்முடன் இருக்கும்போது துணையாக அருகில் இருந்து நம்மை வழிநடத்தி செல்கின்றனர். நாம் இயற்கையின் கட்டாயத்தால் அவர்களை பிரியும் காலம் வாய்த்தாலும் நம் நினைவில், நம் உணர்வில், நம் இரத்தத்தில் கலந்து நம்முடன் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் என்பதில் சிறிதும் ஐயமில்லை. மேலும் பெரியவர்களின் கருத்துக்களை நாம் பார்க்கும்போது ஔவையார் சொல்கிறார், பிள்ளைகளின் கல்வி, ஒழுக்கம், பண்பு சிறந்து விளங்க காரணம் தந்தையே என்கிறார். ஒரு பிள்ளை வளர்ந்த பின் அதன் நடவடிக்கைகளை கண்டு இவன் தந்தை இன்னார் இப்படி இருந்திருப்பார் என குறிப்பை அறிந்து கொள்ள முடியும் என்றும் விளக்குகிறார். ஔவையார் இவ்வாறு சொல்லும்போது நமக்கு பல உதாரணங்கள் நம்முடன் உண்டு என்றால், நமது தாய் நமது நடவடிக்கைகளை பார்த்து உருவத்தால் குணத்தால் அப்படியே அப்பா மாதிரி இருக்கிறாய் என்றும், உற்றாரும் உறவினரும் உன் அப்பாவை போல் சாதித்து விட்டாய் என்று கூறியும், உன் அப்பாவை விட பல மடங்கு உயர்ந்து விட்டாய் என்றும் நம்மை பார்த்து வாயார புகழும்போது அதன் உண்மை விளங்கும். சில தந்தையர் செய்த செயல்களை ஒப்பிடும்போது பிள்ளைகளின் செயல் குறைவாக இருக்கலாம். ஆனால் செயல்பாடுகளில் வெளிப்படும் உண்மையும் நேர்மையும் தந்தையை ஒப்பிட்டு பெருமை கொள்ளும் சிறந்த வாழ்வாகவே அவர்களது வாழ்க்கை அமையும். இதில் ஆண் பெண் என்ற பேதம் காண வேண்டியதில்லை. ஏனெனில் ஆணானாலும் பெண்ணானாலும் பெற்றோருக்கு பிள்ளைகள்தானே. தந்தை முன் தனது நிலையை உயர்ந்து நிற்கும் எத்தனை பல பெண்களின் வெற்றி முகம் கண்டு படிப்பில் உயர்ந்து செயலால் உயர்ந்து நின்று தனது தந்தைக்கு கண்ணீரை காணிக்கையாக்கும் பெண்கள் ஆயிரம். புராண காலங்களில் பார்த்தால் சீதையை உயர்த்திய ஜனக மகாராஜா, ஆஞ்சநேயரை வீரம் கொள்ளச் செய்த கேசரியும் வாயு பகவானும், ராம லக்ஷ்மண பரத சத்ருக்கனர்களின் தந்தை தசரதர் தன் வாரிசுகளை உருவாக்கிய விதம், வசுதேவரின் மைந்தன் கிருஷ்ணன். இது இரத்தத்தில் கலந்த துணிவு. வரலாற்றில் உயர்ந்த சுந்தர சோழரின் மைந்தன் மகள் என ராஜராஜ சோழன் குந்தவை நாச்சியார். மைந்தன் ராஜராஜ சோழன், அடுத்தடுத்து அவர்களது புதல்வன் ராஜேந்திர சோழன், அவரது மைந்தன் என இப்படி பலவாறாக இரண்டாவது ராஜராஜன் என்று பலவாறாக முன்னேறுவதை காண்கிறோம். மோதிலால் நேருவின் மைந்தன் ஜவஹர்லால் நேரு, அவரது புதல்வி இந்திரா காந்தி, அவரது புதல்வன் ராஜீவ் காந்தி, அவரது புதல்வன் ராகுல் காந்தி என தலைமுறையாக உயர்ந்து வரும் குடும்பங்கள் நம்மிடையே உண்டு. இவை அனைத்தும் தந்தை மற்றும் தாயின் துணை கொண்டு சிறக்க காரணமானவர்கள். ஒரு தந்தை நினைத்தால்தான் குழந்தையை மிகவும்
சிறந்தவனாக அறிவோடு அன்போடு பண்போடு உயர்ந்து நிற்க வழிவகை செய்ய முடியும். நேற்றைய தந்தையர்களுக்கு வணக்கம் செலுத்தி இன்றைய தந்தையருக்கு வாழ்த்து சொல்லி நாளைய தந்தையருக்கு நம்பிக்கை அளித்து அப்துல் கலாம் வழிநடத்திய அவரது தந்தை என பல தந்தையரை வணங்கி நாளைய இந்தியாவின் பிரதிநிதிகளான இன்றைய தலைமுறைகள் வழிகாட்டுதலை தந்து அந்த தலைமுறைகளுக்கு ஊக்கம் தந்து அனைத்து தந்தையருக்கும் இந்த எபிசோடை சமர்ப்பிக்கிறோம். இன்றைய தந்தையர் தன் மகன்களின் வளர்ச்சியை மேலும் மேலும் உயர்த்தி நாடையாளும் பண்பை கூட வளர்த்து வருகிறார்கள். எனவே இன்றைய தந்தையர்களின் முயற்சிகளுக்கும் அவர்களின் நம்பிக்கைகளுக்கும் அவர்களது உழைப்பிற்கும் ஆண்டவன் இறைவன் அருள் புரியட்டும் என்று கூறி நன்றி வணக்கம் கூறி விடைபெறுகிறோம். நன்றி வணக்கம். மீண்டும் சந்திப்போம். நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தரும்படி வேண்டிக் கொள்கிறோம். நன்றி வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.